Hey guys, லாங் டேஸ்க்கு அப்புறம் ஒரு லாங் வீடியோ பார்க்கலாமா? நான் ஆல்ரெடி வந்துட்டு 3 ஷார்ட்ஸ் வந்து அப்லோட் பண்ணியிருந்தேன் கேரளா ட்ரிப் பற்றி. போயிட்டு வந்து கூட 1 month பக்கம் ஆக போது. எனக்கு இப்போ தான் லாங் வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கான டைம் கிடச்சிது. சரி வாங்க வந்துட்டு வீடியோக்குள்ளே போகலாம். ஆக்சுவலாக இது வந்து ஒரு கிளாஸ் ட்ரிப் தான். நாங்கள் எல்லாருமே ரொம்ப நாளாக பிளான் பண்ணி ஃபைனலாக வந்துட்டு கேரளாவுக்கு வந்து கிளம்பிட்டோம். ஸோ ஃபர்ஸ்ட் டே வந்துட்டு வேகமான் ஃபுல்லாக சுற்றி பார்க்குறது தான் பிளானு. ஆனால் மார்னிங் வந்து நாங்கள் அங்கே ரீச் ஆக ரொம்பவே லேட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் வந்து நாங்கள் ஜீப் சஃபாரி தான் கிளம்பினோம். ஜீப்லேயே வந்து எல்லா பிளேஸும் கொஞ்சம் சுற்றி பார்க்குற மாதிரி. ஃபர்ஸ்ட் வந்துட்டு அங்கே வேகமானில் இருக்க டனலுக்கு தான் போயிருந்தோம். வேறு மாதிரி நாங்கள் இப்போ டனல் பார்த்துட்டு அப்புறம் வந்து ஃபால்ஸ் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். இதெல்லாம் டோரா புச்சி சுத்துடி பைத்தியம். அவ வந்து புச்சி. நாங்கள் வேகமான் சுற்றி பார்த்ததை விட அந்த ஜீப் சஃபாரி வந்துட்டு மறக்கவே முடியாது. வேறு மாதிரி இருந்துச்சு. நிஜமாவே ஜீப்பில் போகும்போதெல்லாம் அவ்வளோதான் உயிர் இல்லைடா அந்த மாதிரி தான் இருந்தது. இப்போ நான் எங்க இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா இங்க பாருங்க, பைன் ஃபாரஸ்ட்ல இருக்கோம். பைன் ஃபாரஸ்ட். ஸோ வேகமானில் லாஸ்ட்டாக வந்துட்டு நாங்கள் பைன் ஃபாரஸ்ட் தான் வந்துட்டு சுற்றி பார்க்க போயிருந்தோம். ஒரு ஈவினிங் டைம் போல் போயிருந்தோம். நல்லா இருந்தது. ஆனால் என்ன அது மேலே தான் ஏறி போக ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஸ்லோப் மாதிரி விழுந்துட்டா அவ்வளோதான், உருண்டுட்டு போக வேண்டியது தான் கீழே, அந்த மாதிரி தான் இருந்தது. ஒரு டோரான்னு தெரியாம பேரை வச்சுட்டோம். லூசு மாதிரி பண்ணிட்டு இருக்கு காலையில இருந்து. இது அதோட புஜ்ஜி ஒண்ணுமே பண்ண மாட்டேங்குது. அதுதான். தென் அன்னைக்கு நைட் வந்துட்டு நல்லா டிஜே மியூசிக்கோட எல்லாரும் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம் கேம்ப் ஃபயரில். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நாங்கள் எல்லாம் எங்கே கிளம்பிட்டோம்னா வந்து மெரைன் டிரைவ் போகலான்னு வந்து எல்லோரும் கிளம்பிட்டோம். ஸோ போகும்போது அந்த போட்டிங்கில் வந்து என்ன சொன்னாங்கன்னா, இந்தியாவிலே வந்துட்டு 2 இடத்துல தான் வந்து மெரைன் டிரைவ் இருக்குதுன்னு சொன்னாங்க. ஒன்று வந்து மும்பையில், இன்னொன்று வந்து இங்கே கேரளாவில், அதாவது கொச்சியில் இருக்குதுன்னு சொன்னாங்க. இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து போட்டிங் போனது. இதுக்கு முன்னாடி எப்பயுமே போனதில்லை, எங்கேயும் போனதும் இல்லை. நாங்கள் வந்து போயிட்டுருக்கும்போது நிறைய ஷிப்ஸ்லாம் எங்களை கிராஸ் பண்ணிட்டு போச்சு. அதெல்லாம் பார்த்துட்டு நல்ல சாங் போட்டுட்டு எல்லாம் என்ஜாய் பண்ணிட்டு போனோம். தென் போட்டிங்லேருந்து வந்துட்டு நாங்கள் வந்துட்டு ஒரு ஃபஸ்ட்டு சர்ச்சு பார்க்க போயிருந்தோம். அது என்னென்னா வாஸ்கோ ட காமாவோட மெமோரியல் பிளேஸ் ஃபஸ்ட்டு அங்கே தான் இருந்துச்சுன்னு சொன்னாங்க. ஆனால் இப்போ சர்ச் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதுக்கு பக்கத்துலேயே வந்துட்டு ஒரு பீச் இருந்தது. அதையும் பார்த்து முடிச்சுட்டு திரும்பவும் நாங்கள் போட்லேயே ரிட்டன் கிளம்பிட்டோம். ஸோ நெக்ஸ்ட்டு நாங்கள் போன பிளேஸ் என்னென்னா லூலு மால். இது வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் மால். இந்தியாவிலே வந்துட்டு ஃபஸ்ட்டு லார்ஜஸ்ட் மால்னு நினைக்கிறேன். அப்புறம் ஏஷியாவில் வந்துட்டு 2nd லார்ஜஸ்ட் மால். அதுக்கு தான் வந்துட்டு நாங்கள் போயிருந்தோம். இந்த மால் வந்து எங்கே இருக்குன்னா கேரளாவில் கொச்சியில் வந்து லொக்கேட் ஆகிருக்கு. அதை தான் வந்து சுற்றி பார்க்க போயிருந்தோம். ஆனால் கடைசி வரைக்கும் சுற்றி மட்டும்தான் பார்த்தோம். ஆனால் எவ்வளோ நேரம் வந்து அங்கே இருந்து வந்துட்டு முழுசாக எல்லா இடத்தையுமே பார்க்கவே முடியல. அவ்வளோ பெரிய மாலாக தான் இருந்துச்சு. ஆனால் நாங்கள் எதுவுமே வாங்கவே இல்லை. ஆனால் நல்ல வாங்கி சாப்பிட செஞ்சோம், நல்லா சுற்றிட்டு. அதுவும் இல்லாமல் அன்றைக்கி வேறு ஐபிஎல் மேட்ச்சில் ஃபைனல்ஸு இந்தியா vs பாகிஸ்தான். இந்தியா வந்து வின் பண்ணிட்டாங்க. நாங்கள் பயங்கரமாக அதை பார்த்து என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம். அங்கே போனதில் உருப்படியாக என்ஜாய் பண்ண விஷயம் மேட்ச் பார்த்தது தான்.
அதுவும் இல்லாமல் விராட் வேறு செஞ்சுரி அடிச்சிட்டாரு. எல்லாம் ஒரே கத்தல் தான். ஆனால் உண்மை என்னென்னா நான் வீட்டில் இருந்தால் எந்த மேட்சும் பார்க்கவே மாட்டேன். நான் பார்க்கவே மாட்டேன் கிரிக்கெட்டே, அவ்வளோவா இன்ட்ரெஸ்ட்லாம் இருக்காது. ஆனால் அங்கே மாலில் எல்லோரும் இன்ட்ரெஸ்டிங்காக பார்த்துட்டு இருக்கும்போது நம்மளும் பார்க்க சூப்பராக இருந்தது. அப்புறம் அங்கே இருக்கிற கேஎஃப்சியில் போயிட்டு நாங்களே எல்லாம் ஆர்டர் பண்ணி வாங்கி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற ஃபோட்டோஸ்லாம் ரீக்ரியேட் பண்ணுறோன்னு சொல்லிட்டு எல்லாம் அந்த மாதிரி ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் கிளம்பிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து நாங்கள் போன பிளேஸ் என்னென்னா ரொம்ப குதூகலமான ஏரியா. என்னன்னு சொல்லும் போது உங்களுக்கு தெரியும். நெக்ஸ்ட் வந்து நாங்கள் போனது வண்டர்லா தான். எல்லாமே இருக்கும். ஆனால் என்னென்னா அங்கே அதிகமாக எந்த வீடியோவும் எடுக்க முடியல. ஃபோன் வந்துட்டு எடுத்துகிட்டு போனால் எந்த கேம்ஸும் நல்லா விளையாட முடியாதுன்னு சொல்லிட்டு வீடியோ அதிகமாக எடுக்கலாம். ஆனால் முன்னாடி டிக்கெட் வாங்கும் போது அதெல்லாம் எடுத்தோம். உள்ளே வந்து நிறைய கேம்ஸ் இருந்துச்சு. எது விடலாம் எதில் போகலான்ற அளவுக்கு எல்லாம் நிறைய இருந்தது. ஆனால் அதில் மெயினே வந்துட்டு ரோலர் கோஸ்டர், பெரிய ரோலர் கோஸ்டர் தான் சூப்பராக இருக்கும். ஆனால் அதில் என்ன ஆனாலும் போகலான்னு தான் போனேன். ஆனால் அந்த டைம் அது மெயின்டெனன்ஸில் இருந்ததுனால அதில் போக முடியல. ஆனால் மற்றது எல்லாத்துலேயும் வந்து என்ஜாய் பண்ணோம். வாட்டர் கேம்ஸ் தான் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஆனால் ஒரு வாட்டர் கேமுக்கு போகணுன்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். அதை கடைசியில் நான் மறந்துட்டேன். அது எனக்கு தெரிஞ்சு ஒரு 10 to 15 கேம்ஸ் எல்லாமே சேர்த்து அவ்வளோதான் விளையாடிருப்பேன்னு நினைக்கிறேன். ஆனால் அங்கே வந்து டோட்டலாக 60 கேம்ஸ் வந்து இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். அதில் ரொம்ப கம்மியாக தான் விளையாடணும். அதுக்கே போதுண்டா சாமி அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஆனால் கிளம்பும்போது வந்து இன்னும் கொஞ்சம் நேரம் விளையாடி இருக்கலாம், நிறைய கேம்லாம் மிஸ் பண்ணிட்டோம் அந்த மாதிரி தான். இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸ் வந்துட்டு ஏதாவது போடணும்னு போட்டிருக்கேன். ஆனால் கண்டிப்பாக இந்த வீடியோ வந்துட்டு யூடியூப்பில் வந்துட்டு ஒரு லைஃப் லாங் மெமரியாக வந்து இருக்கும்னு வந்து நான் இதில் அப்லோட் பண்ணுறேன். எங்களோட ட்ரிப் வந்து ஒரு ஹாப்பி எண்டிங் ப்ளஸ் லாட் ஆஃப் மெமரிஸோட சூப்பராக முடிஞ்சது. பாய்.